தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. ஸ்ரீ கந்தவிலாஸ் விபூதி குங்குமம் மற்றும் ஸ்பெஷல் பஞ்சாமிர்தம் சிவப்பு சிறப்பு. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. மிதுன ராசி நண்பர்களுக்கு 2026ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 18ஆம் தேதி வரைக்கும் பழைய ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் கல்யாணம் ஆகணும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்களுக்கு பிப்ரவரி மாதத்துக்கு அப்புறம் கல்யாணம் கன்ஃபார்மாக ஆகக்கூடிய வாய்ப்புகள். அதுக்கு முன்னாடி பேச்சுவார்த்தை போகும். காசு பணம் வராமல் கஷ்டப்படக்கூடிய நபர்களுக்கு ஜூன் மாதத்துக்கு அப்புறம் நல்ல ஃப்ளோ இருக்கும். மெயினாக கல்வி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கக்கூடிய தடை தாமதங்கள் அதெல்லாம் நிவர்த்தி ஆகும். என்னதான் நல்லது பண்ணாலும் அதே மாதிரி குலதெய்வத்துக்கான அருள், முன்னோர்களுக்கான அருள், தெய்வ வாக்குங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் கோவில், பூஜை, புனஸ்காரம், ஆன்மீகம், டிராவல் எல்லா விஷயங்களும் உங்களுக்கு தடையில்லாத வாழ்க்கை அப்படிங்கிறது தான் இருக்கிறதுலே டாப் கிளாஸ். நிறைய பேருக்கு குழந்தை பிராப்தம் இல்லாமல் கஷ்டப்படுவாங்க. கண்டிப்பாக குழந்தை அமையும். குரு வக்கரமாக இருக்கும்போது சாட்சாத் எந்த குழந்தைய போன ஜென்மத்தில் நம்ம இழந்தோமோ அந்த குழந்தை கரெக்டாக தர்மத்தின் பிரகாரம் பிறக்கும். சர்ப்ளஸாக கொஞ்சம் பணம் உங்களுக்கு ஜூன் மாதத்துக்குள்ளேயே வரும். ஜூன் மாதத்துக்கு அப்புறம் அட்டி வேற லெவல் மிதுனத்துக்கு. சைனஸ் சம்மந்தப்பட்ட பாதிப்பு, முக அமைப்புகளில் மூக்கு சம்மந்தப்பட்ட பாதிப்புகள், ஒரு சில பேருக்கு இடது கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் போவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. மெயினாக சரி, இப்போ இந்த 2026 மிதுன ராசிக்காரங்க தங்களுக்கான வெற்றி வருஷமாக மாற்றிக்கணும்னா அவங்க வழிபட வேண்டிய கடவுள்னா யார் சார்? மெயின் விஷயம் கௌரி கணபதின்னு சொல்லுவோம். அதாவது என்ன, நீங்கள் நார்மலாக கணபதியை போய் பார்த்துட்டு வரதோட நீங்களே உங்கள் வீட்டில் 5 வெத்தலை. ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். பிறக்க போகிற இந்த 2026ஆம் வருடம் மிதுன ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகுது, எந்தெந்த விஷயங்கள் அவங்களுக்கு சாதகமாக இருக்குது, எந்தெந்த விஷயங்கள் அவங்க கவனமாக இருக்கணுங்கிற மாதிரியான பல விஷயங்களை நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக ஜோதிடர் ஆச்சாரியா ஹரிஷ்ராமன் சார் நம்ம கூட இணைந்திருக்கிறார்கள். சார் வணக்கம் சார். வணக்கம்மா, நமஸ்காரம். மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த 2026ஆம் வருடம் எப்படி இருக்க போகுது? அர்த்திகல்பித கல்போயம் பிரத்யர்த்திக ஜகேசரி வியாச தீர்த்த குருர் பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தை. மிதுன ராசி நண்பர்களுக்கு 2026ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 18ஆம் தேதி வரைக்கும் பழைய ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் வரும். கல்யாணம் ஆகணும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்களுக்கு பிப்ரவரி மாதத்துக்கு அப்புறம் கல்யாணம் கன்ஃபார்மாக ஆகக்கூடிய வாய்ப்புகள். அதுக்கு முன்னாடி பேச்சுவார்த்தை போகும். சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் உங்கள் அம்மா அப்பாவுக்கும் அவங்க அம்மா அப்பாவுக்கும் நடக்கும். 18க்கு அப்புறம் எல்லாம் செட்டில் ஆகி ஓகே டன் கல்யாணம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஜூன் மாதத்துக்குள்ளே கல்யாணம் ஆகிடும். காசு பணம் வராமல் கஷ்டப்படக்கூடிய நபர்களுக்கு ஜூன் மாதத்துக்கு அப்புறம் நல்ல ஃப்ளோ இருக்கும். பயங்கரமாக செல்வாக்கு உயரும். நான் வன்மை அப்படின்னு சொல்லுவோம், அது பயங்கரமாக உயரக்கூடிய பிராப்தம் மிதுனத்துக்கு சூப்பராக இருக்குது. மெயினாக கல்வி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கக்கூடிய தடை தாமதங்கள் அதெல்லாம் நிவர்த்தி ஆகும். என்னதான் நல்லது பண்ணாலும் நம்ம உடம்பு மட்டும் பயங்கரமாக பாதிக்குது, என்னால் எதுவுமே செய்ய முடியல, நான் ஒரு விஷயத்த சொன்னால் மற்றவங்களுக்கு அது நல்லா இருக்குது ஆனால் எனக்குன்னு வரும்போது அது ரொம்ப பாடாப்படுத்துது அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமைகளில் மிதுனராசி நண்பர்களுக்கு இந்த ஹெல்த் பிரச்சனை கம்ப்ளீட்டாக சால்வ் ஆகும். 2026 மெயின் ஜாக்பாட் மிதுனம் தான். ஏன்னு கேட்டால் ஹெல்த் நல்லா இருக்க போகுது. உங்கள் உடம்பு ஆரோக்கியம் நல்லா இருந்தாவே போதும்ல, மற்ற விஷயங்கள் எல்லாமே செட்ரைட் ஆகிடும். அதே மாதிரி குலதெய்வத்துக்கான அருள், முன்னோர்களுக்கான அருள், தெய்வ வாக்குங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் கோவில், பூஜை, புனஸ்காரம், ஆன்மீகம், டிராவல் எல்லா விஷயங்களும் உங்களுக்கு 2026 பிப்ரவரி மாதத்துக்கு அப்புறம் சூப்பராக இருக்கும். அது வரைக்கும் உங்கள் ஹெல்த் பார்த்துங்க. சின்ன சின்ன தலைவலி, சில பேருக்கு கழுத்து பிரச்சனை, சில பேருக்கு அடியில் சின்ன குடல் சம்மந்தப்பட்ட பாதிப்பு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொடுக்கும். ஆனால் தடையில்லாத வாழ்க்கை அப்படிங்கிறது தான் இருக்கிறதுலே டாப் கிளாஸ். நிறைய பேருக்கு குழந்தை பிராப்தம் இல்லாமல் கஷ்டப்படுவாங்க. கண்டிப்பாக குழந்தை அமையும். குரு வக்கரமாக இருக்கும்போது சாட்சாத் எந்த குழந்தைய போன ஜென்மத்தில் நம்ம இழந்தோமோ அந்த குழந்தை கரெக்டாக தர்மத்தின் பிரகாரம் பிறக்கும். அதுதான் இருக்கிறதுலே ஒரு பெரிய சமாதானம். அதே மாதிரி ரொம்ப ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம், நடக்கவே இல்லைன்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் நடக்கும். மிக முக்கியமாக உங்கள் கோவில் கும்பாபிஷேகத்தை நீங்கள் எடுத்து பண்ணுற மாதிரி வரும். 100% வெளிநாடு போகக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி. மெயினாக துபாய் மாதிரி இடங்கள், கட்டார் மாதிரி இடங்கள், ஜெர்மனி மாதிரி இடங்கள், இந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் நம்ம போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அங்கே போய் செட்டில் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. படிப்பில் இருக்கக்கூடிய தடை தாமதங்கள் அப்படியே கப்புன்னு அரெஸ்ட் ஆகும். ரெண்டாவது பார்வை பலத்தில் உங்களுக்கு பெரிய ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கொடுத்துட்டுருக்குன்னா லக்னம் 5, 7, 9, 11 கூடிய அருமையான பாவகங்களில் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பார்வை பலத்தில் குரு ஜூன் மாதத்துக்கு முன்னாடியே உங்களுக்கு நடக்க வேண்டிய பர்சனலான விஷயங்கள் எல்லாம் நடத்திடுவார். நல்ல பேர் வரும், 2வது ப்ரமோஷன் வரும், 2வது குழந்தையாகும், 4வது கண்டிப்பாக ஃபேமிலியில் அமைப்பு மாறும். இப்போ இருக்கிற வீடு அப்படி அமைப்பு வரும். வீட்டில் நல்ல காரியங்கள் நடக்கும். ஒரு பொன் குழந்தை இருந்தாலும் அந்த குழந்தை பெரிய மனுஷியாகும்.
ஆல்ரெடி கன்சீவ் ஆயிருந்தீங்கன்னா உங்கள் வீட்டில் ஸ்ரீமந்தம் பண்ணுவாங்க. லைக் அதை 7 மாதம் செய்யக்கூடிய வளைகாப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பண்ணுவாங்க. ஆண் குழந்தை பிறக்கும், பசங்க ஃபாரின் போவாங்க. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, அது நல்ல விஷயத்துக்கு சர்ப்ளஸாக கொஞ்சம் பணம் வந்து உங்களுக்கு ஜூன் மாதத்துக்குள்ளேயே வரும். ஜூன் மாதத்துக்கு அப்புறம் அடி வேற லெவல் மிதுனத்துக்கு. பல பிரச்சனை, பஞ்சாயத்து, தலைவலி, டென்ஷனு எல்லாம் கிளியர். வேலையே இல்லைன்னு சொல்லக்கூடிய நபர்கள் அருமையான வேலை கிடைக்கும். 2ஆம் இடத்துக்கூடிய ஸ்தானங்களில் பொதுவாக குரு போய் உட்காந்துருக்குன்னா குடும்பத்தில் சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் கொடுக்கலாம். வாழ்க்கை துணைக்கு கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட, செஸ்ட்டு சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை வந்து போகலாம். ஆனால் ரியாலிட்டின்னா பணத்துக்கு பஞ்சம் கிடையாது. நல்ல ஃப்ளோ ஆஃப் இன்கம், நல்ல பணம் காசு சேரும். மெயின் விஷயம் முகம் லட்சணம் மாறும், நல்லா இருக்கும், பார்க்கறதுக்கு வந்து ஃபிட்டாக இருக்கும், அழகாக இருக்கம்மா அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல. ஒருத்தரை பார்த்தோன்னா ஒரு நம்பிக்கை எங்கே, அகத்தின் அழகு முகத்தில் தெரியுங்கிற மாதிரி முகத்தில் தெரியும். அந்த மாதிரி மாற்றங்கள் பொதுவாக மிதுனத்துக்கு ரொம்ப அதிகமாக இருக்கப்படுது. அதுக்கும் மேலே அந்த குருவுடைய பார்வை பலத்தில் 2026 சும்மா ஸ்பஷ்டமாக இருக்கும். அவ்வளோ நல்லாயிருக்கும். ஃபேமிலியும் சரி, தேவையான விஷயங்களும் சரி. மெயின் விஷயம் கடனை க்ளோஸ் பண்ணுவீங்க. ரொம்ப வருஷமாக இருக்குது சார், வீடு கட்டி 10 வருஷம் ஆச்சு சார், இது வரைக்கும் வீட்டுக்கு சொச்சமாக இத்தினோடு தான் கட்டியிருக்கோம்னு சொல்லக்கூடிய நிலைமைகளில் அந்த வீட்டு கடனை முடிக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும். கடன் இல்லை, ஒரு வீடு எடுக்கிறோம், எக்ஸ்பேன்ஷன் பண்ணுறோம், வீடு கட்டுறோம், இல்லைன்னா உங்களுடைய ஆஃபீஸ் எக்ஸ்பேன்ஷன் பண்ணுறோம், இந்த மாதிரி எதாக இருந்தால் கூட அந்த ஒரு எக்ஸ்பேன்ஷனுக்கான லோன்லாம் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய பிராப்தம் இருக்குது. நிறைய பேருக்கு அருமையான வேலை கிடைக்கும். வேலை நிரந்தரமே இல்லை சார், இவ்வளோ நாள் நான் பண்ணாலும் ஒரு கன்சல்டன்ட் மாதிரி ஒரு சும்மா ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் இப்படி தான் பண்ண வேண்டியதாக இருக்குது. நான் போனால் 2 மாதம் இல்லை 2 வருஷம் உடனே வேணான்னு சொல்லி வந்துடுறேன் அப்படிங்கிற நிலைமைகள் அதெல்லாம் மாறும். நிறைய பேருக்கு உங்கள் மேலே இப்போ தான் நம்பிக்கை வரும். இவன் சொன்னானோ பண்ணுறான்டா அப்படிங்கிற மாதிரி அந்த நம்பிக்கை இது வரைக்கும் வராது. ஆனால் ஜூனுக்கு அப்புறம் உங்கள் லைஃப் மாறும். குடும்பத்தில் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். புது வரவுகள், வீட்டில் இருக்கிற உங்கள் பையனுக்கு கல்யாணம் ஆகும், உங்கள் பொண்ணுக்கு திருமணம் ஆகும். இல்லாத பிரச்சனைகள் எல்லாமே கப்புன்னு அடங்கிடும். நிறைய சந்தோஷமான விஷயங்கள், வீட்டில் பேர குழந்தைகள் பிறக்கிறதுங்கிற மாதிரி ரொம்ப ஒரு ரிலாக்ஸ்டாக இருப்பீங்க. அது வந்து பார்வை பலம் லாபஸ்தானத்துக்கும் கனெக்ட் ஆகிறதுனால ஆட்டோமேட்டிக்காக லைஃப் வந்து செட் ஆகிடும். இது இப்போ இருக்கிற பிரச்சனைக்கும் அப்படியே மாறுது. 2வது சனி குரு காம்பினேஷன் இருக்கிறதுலே ஒர்த்து. உங்களுக்கு 2ஆம் இடம் சொல்லக்கூடிய தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் இந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் நடந்துட்டு இருக்குங்கிறது அதிர்ஷ்டம். 2வது தொழில் ஸ்தானத்துக்கும் கனெக்ட் ஆகிறதுங்கிறது தொழில் அபிவிருத்தி. ஸோ என்னென்னா ஜூனுக்கு முன்னாடி பர்சனலான விஷயங்கள் எல்லாமே டாப் கிளாஸாக நடக்கிறதும், ஜூனுக்கு அப்புறம் முழுக்க முழுக்க பொருளாதாரத்தில் வெற்றி கொடுக்கறதுங்கிற மாதிரி மிதுனம் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு நல்ல ஒரு ஜாக்பாட் நிலைமைகளில் தான் கண்டிப்பாக இருக்குது. ஸோ யூஆர் கோயிங் டு பி ரியலி அமேசிங். 2026 மெயினாக உங்களுக்கு எல்லாருக்குமே நல்லா இருக்குங்கிறதுல டவுட்டே கிடையாது. சார், இப்போ இந்த மிதுன ராசியில் இருக்க அரசியல்வாதிகளுக்கெல்லாம் இந்த கால சூழல் எப்படி இருக்கும் சார்? அருமையாக இருக்குமா. ஏன்னா குரு ராசி லக்னத்தில் உட்காந்துருக்காரு. பை டிஃபால்ட் குரு ஒரு வேளை கும்பத்துலேயோ துலாத்துலேயோ இருந்தோம்னா கண்டிப்பாக இவங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இப்போ பார்த்தீங்கன்னா கும்பத்தில் குரு இருக்கிறவங்க அத்தனை பேரும் அரசியல்வாதி தான். இல்லைன்னா எந்த ஃபீல்டில் இருந்தாலும் அவங்க அந்தளவு நம்பர் 1 இருப்பாங்க. இல்லைன்னா துலாத்தில் இருக்கும், சில பேருக்கு மிதுனத்தில் இருக்கும். இப்படி இருந்துன்னா கண்டிப்பாக அவங்க ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் மிக 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 அதிகம். இத்தனை மிக போடுறோன்னா கண்டிப்பாக ஜெயிப்பாங்கன்னு அர்த்தம். லாஜிக். சார், இப்போ இந்த மிதுன ராசியில் இருக்க குடும்ப தலைவர்களுக்கு இந்த வருஷம் எப்படி இருக்கும் சார்? ஃபர்ஸ்ட் ஹெல்த் பிரச்சனை கிளியர் ஆகிடும். மானசீகமாக ரொம்ப அதிகமாக பாதிக்கப்படுறது, டிப்ரெஷனுக்கு உள்ளாகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் குடும்ப தலைவர்கள் அவமானப்பட்டிருப்பாங்க. அதெல்லாம் ஃபர்ஸ்ட் கிளியர் ஆகிடும். அதனால மனசு தெம்பா இருக்கும். இனிமேல சொல்வாக்கு செல்வாக்கு அதிகரிக்கும், தேவையான பணம் வரும், ஃபேமிலி செட் ஆகிடும். என்ன வேணுமோ என்ன குறை இருக்கோ அந்த குறை நிறைவாக மாறும், கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகிடும். அதனால நீங்கள் சந்தோஷமா இருக்கலாம். மிதுன ராசி பெண்களுக்கு இந்த வருஷம் எப்படி இருக்கும்? பெண்கள் தான் ஆட்சி புரிவாங்க. குடும்ப தலைவருக்கு எந்த அளவுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லணும், அதே மாதிரி பெண்களுக்கு நல்லா இருக்கப்போகுது. ஏன்னா வர வேண்டிய பணம், ஐடியா எல்லாமே பெண்கள் மூலியமாக வரும். மூளையின் ஸ்தானம் சொன்னால் 2ஆம் இடத்துக்குரிய பாவம் கனெக்ட் ஆகும். அப்போ வந்து பெண்களுக்கான ஒரு பெரிய ஒரு வெற்றியான ஒரு வருஷமாக இந்த வருஷம் கண்டிப்பாக இருக்கப்படுது 2026. அது மிதுனத்தில் பிறந்த பல பேருக்கு நம்பிக்கையோட சில விஷயங்கள் எடுத்து பண்ணுவீங்க. அது நிச்சயமாக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது. பெண்கள் மெயினாக சிறு தொழில் ஒன்று ஆரம்பிப்பாங்க. அது இருக்கிறதுலேயே ரொம்ப அதிகமாக வெற்றி பெறக்கூடிய ஸ்தானம் இருக்குது. அமேசிங்காக இருக்குது. சரி, இப்போ இந்த மிதுன ராசியில் இருக்க குழந்தைகளுக்கு, மாணவர்களுக்கு, இளைஞர்களுக்கு இந்த காலம் எப்படி இருக்கு? குழந்தைகளுக்கும் சரி, மாணவர்களுக்கும் சரி, நீங்கள் யாரை கேட்டாலும் அவங்களுக்கு எல்லாருக்குமே இப்போ ஹெல்த் பிரச்சனை, வேலை இழந்திருக்கும், சரியாக படிப்பு வராது, சம்மந்தமே இல்லாமல் திட்டு வாங்குறது, நல்லா படித்து நல்லா ஞானமாக இருக்கிற பசங்களே டம்மியாக உட்காந்துருக்கிறது, இது எல்லாம் மாறுது. February 18 அப்புறம் கம்ப்ளீட் மாற்றம். ஜூனுக்கு அப்புறம் அதையோட மாற்றம். ஜூனுக்கு அப்புறம் உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. நீங்கள் வந்து சும்மா ஒரு விஷயத்த சொன்னீங்கன்னா அப்படியே பழிச்சு யூகிக்கக்கூடிய திறமை மிக அதிகமாக மாறும். யாருக்குன்னா மிதுனத்துக்கு. இது வரைக்கும் இல்லாத ஒரு விஷயம் வந்து இப்போ நடக்க போகிறதுன்னு சொல்லலாம். ரொம்ப அதிகமாக நம்ம பாடுபடக்கூடிய நிலைமைகளில் கொஞ்சம் ஈஸியாக முடியும். அதாவதுமா 2 விஷயம். அகம் சார்ந்த பாவகங்களில் எப்பெல்லாம் குரு இருக்கிறதோ தனக்கு நடக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாமே நல்லபடியாக நடக்கும். விச் இஸ் கோயிங் டு பி ஓவர் நோ. அந்த சாப்டர் இப்போ புக்கு க்ளோஸ் பண்ண போகிறோம்.
புறம் சார்ந்த ஜாதகங்கள், புறம் சார்ந்த பாவகங்கள்ல எப்பெல்லாம் குரு போய் உட்காந்துருக்காரோ டப்பு மட்டும்தான் கண்ணுக்கு தெரியும், பணம் மட்டும்தான் கண்ணுக்கு தெரியும். ப்ராக்டிக்கலாக ஒரு விஷயத்த முடிக்கணும்னா அப்போ குரு போய் அங்கே உட்காந்துருக்காரு. இப்போ நடக்கும். ஸோ மிதுனத்துக்கு 2026 ஜூன் மாதத்துக்கு அப்புறம் செம்ம வளர்ச்சி. அதனால் நல்லா, அதாவது உங்கள் மேலே ஒரு கெத்து ஃபார்ம் ஆகும், உங்களை நம்புவாங்க. ஒரு விஷயம் நீங்கள் சொன்னீங்கன்னா சும்மா உதார விடாமல் நடக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடிய ஸ்தானம். மிதுன ராசியில இருக்க திருமணம் ஆனவங்களுக்கு அந்த இல்லற வாழ்க்கை அப்படிங்கிறதும், காதலிச்சிட்டு இருக்கவங்களுக்கு காதல் வாழ்க்கை அப்படிங்கிறதும் எப்படி? ஜூனுக்குள்ளே கல்யாணம் ஆகிடுமா? ஷோராக கல்யாணம் ஆகிடும். ஒருவேளை ஜாதகத்தில் குரு வக்கரமாக இருக்குன்னா February 18 கல்யாணம் ஆகிடும். February 18 அப்புறங்கிறது யாருக்கு வக்கரமாக இல்லையோ அவங்களுக்கு கல்யாணம் ஆகிடும். காதம் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் ஜூனுக்குள்ளே. ஜூனுக்கு அப்புறம் தாட்டுச்சுன்னா கொஞ்சம் கஷ்டம் தான். ஆனால் அதுக்கு முன்னாடியே வேலையை முடிச்சுக்கிறது கரெக்டாக இருங்க. சரி, இப்போ நிறைய விஷயங்கள் நம்ம மிதுன ராசிக்காக பேசணும். இவ்வளோ பாசிட்டிவ் இருந்தாலும் இந்தந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்கன்னு சொல்லி மிதுன ராசிக்கு ஒரு வழிகாட்டணும் அப்படின்னா அது என்ன விஷயம்? மிதுனத்துக்கு மெயின் விஷயம் சைனஸ் சம்மந்தப்பட்ட பாதிப்பு, முக அமைப்புகளில் மூக்கு சம்மந்தப்பட்ட பாதிப்புகள், ஒரு சில பேருக்கு இடது கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து போவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. மெயினாக பெரியவங்களில் வீட்டில் மூத்த பெண்கள் இருக்காங்க, தாய் இருக்காங்க, மாமியார் இருக்காங்கன்னா அவங்க ஹெல்த்தெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும். மற்றபடி பெரிய பாதிப்புன்னு சொல்கிற மாதிரி ஒன்றும் கிடையாது. சில பேருக்கு லைட்டாக புறவிடுக்கும், அந்த ஆப்ரேஷன் மட்டும் பண்ணுவாங்க. மோஸ்ட்லி ஃபிட். சரி, இப்போ இந்த 2026 மிதுன ராசிக்காரங்க தங்களுக்கான வெற்றி வருஷமாக மாற்றிக்கணும்னா அவங்க வழிபட வேண்டிய கடவுள்னா யார் சார்? மெயின் விஷயம் கௌரி கணபதின்னு சொல்லுவோம். அதாவது என்ன, நீங்கள் நார்மலாக கணபதியை போய் பார்த்துட்டு வரதோட நீங்களே உங்கள் வீட்டில் 5 வெத்தலை எடுத்து நீங்கள் பிள்ளையாரை பிடிக்கணும். நீங்களே பிடிக்கணும். மஞ்சளில் வந்து பிள்ளையாரை பிடிச்சி நீங்கள் தர்ஷனம் டெய்லி வந்து தர்ஷனம் பண்ணலாம். 9 நாள் அந்த பிள்ளையார் இருக்கலாம். அதுக்கப்புறம் தூக்கி போட்டு புதுசாக மாற்றி புது பிள்ளையார் இப்படி மாற்றிட்டே இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மனசில் இருக்கிற பாரங்கள் குறையும். 2வது கடன் தீரும். 3வது ஹெல்த் பிரச்சனை கிளியர் ஆகும். 4வது பணம் வரும். ஸோ யூல் பி ஹாப்பி. சார், மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த 2026 வருடத்திற்கான மதிப்பெண் எவ்வளோ சார்? ஒன்றா சொல்லுவேன். ஜூனுக்கு முன்னாடி சந்தோஷம் அப்படின்னு சொன்னால் அது கிட்டத்தட்ட 95% இருக்குது. நானே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஜூனுக்கு அப்புறம் 100% பொருளாதாரம் மட்டும்தான் நடக்கும். இதில் 2வது சொன்னால் கணவன் மனைவிக்குள்ளே சண்டை சச்சரவுகள்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் நம்ம நாவடக்கத்தோடு இருக்கிறது. நீங்கள் சொன்னால் மதிப்பு மரியாதை எல்லாமே கரெக்டு. இந்த லெவலுக்கு மீறி சில ஜாதகங்கள் வந்து கொஞ்சம் ஓவர் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க. அதனால் வரக்கூடிய பாதிப்புகள்லாம் கொஞ்சம் இருக்கும். அதனால் கொஞ்சம் பார்த்துக்கிறது பெட்டர். பட் பொருளாதாரத்தின் ரீதியாக 95% வந்து மிதுனத்துக்கு ஆஃப்டர் ஜூன் சூப்பராக இருக்கும். பிஃபோர் ஜூன் சந்தோஷம் அதிகமாக இருக்கும். சார், மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த 2026 வருடம் எப்படி இருக்கும், எதில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான பல விஷயங்களை எங்களோடும் எங்கள் நேயர்களோடும் பகிர்ந்திருக்கீங்க. நிச்சயம் இது பார்க்கிற நேயர்களுக்கு பல பயனுள்ள தகவல்களை கொண்டு போய் சேர்க்கும் நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. உங்களுடைய இந்த நேர்காணலுக்கு நன்றி சார். வணக்கம்மா, நமஸ்காரம். கொடியோனே முருகா நீயும் வர வேணும், எம்மை தேடி வர வேணும், முருகா வரம் தர வேணும். கொடியோனே முருகா நீயும் வர வேணும், எம்மை தேடி வர வேணும், முருகா வரம் தர வேணும். தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. ஸ்ரீ கந்தவிலாஸ் விபூதி குங்குமம் மற்றும் ஸ்பெஷல் பஞ்சாமிர்தம். சிவப்பு, சிறப்பு. நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand.